Infinix recently marketல Note 12 5G, Note 12 Pro 5G அப்படின்ட்டு ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க. நம்ம கையில 12 Pro 5G அப்படின்ற ஃபோன் இருக்கு. இந்த வீடியோல இதனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ ரீசெண்டாக இன்ஃபினிக்ஸ் வந்து மார்வல் கூட டைப் பண்ணியிருந்தாங்க. அதனால் வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மார்வல், அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த லோகோ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்லாம் மற்றபடி இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. அதை நம்ம வீடியோலேயே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள வந்து ஃபோன் இருக்கு. ஸோ இந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சார்ஜிங் அடாப்டர் இருக்கு அண்ட் டைப் சி கேபிள், சிம் எஜெக்டிங் டூல், மார்வலோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் வழக்கம் போல யூசர் மேனுவல். இப்போ கவர்ல இருந்து இந்த ஃபோனை வெளியே எடுத்து இந்த ஃபோனை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோனை வந்து பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம ரீசெண்டாக வந்து இன்ஃபினிக்ஸில் டர்போ அப்படின்ற ஒரு ஃபோனை வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே மாதிரியான டிசைன் தான் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன இருந்ததை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸ் ஃபோன்லாம் முன்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மொக்கையான டிசைனில் தான் வரும். பட் ஆனால் இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டான டிசைன் அண்ட் பார்க்கும்போது இம்ப்ரெசிவான டிசைனில் வந்து வருது. அதுக்கடுத்து இதனோட பில் குவாலிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பின்னாடி பார்க்கும்போது ஒரு மாதிரி கிளாஸியாக ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இது வந்து பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, கிளாஸ்னு சொல்ல முடியாது, கிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போனோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 189 கிராம் வந்து வருது. அந்த அளவுக்கு வெயிட்டாலாம் வந்து ஃபீல் ஆகல. சோ ஓவராலா பார்க்கும்போது பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் ரெண்டுமே வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடுத்து போனோட பிளேஸ்மென்ட்னு பார்த்தோம்னா கீழ வந்து 3.5mm ஜாக் இருக்கு, ஸ்பீக்கர், மைக், அதுக்கப்புறமேட்டுக்கு டைப் சிக்கான அந்த அடாப்டர் வந்து இருக்கு. அண்ட் இந்த போன்ல செகண்டரி மைக் வந்து கொடுக்கல. இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் பட்டன் அண்ட் வந்து ஒரு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி போனோட பேக்ல பாத்தீங்க அப்படின்னா லைட்டா பம்பான மாதிரி அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப், அதாவது இன்ஃபினிக்ஸ்க்கே உரிய அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து போனோட டிஸ்ப்ளே பத்தி பார்த்தோம் அப்படின்னா 6.7 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளே வந்து மேக்ஸிமம் 700 nits பிரைட்னஸ் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரிஃப்ரெஷ் ரேட்டை கொஞ்சம் வந்து குறைச்சிட்டாங்க. 60 Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க அண்ட் 180 Hz வந்து டச் சாம்பிளிங் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 91.4 ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து இருக்கு. சோ ஸ்கிரீன் வந்து பார்க்கிறதுக்கு நல்லாவே பெருசா இருக்கு அண்ட் Gorilla Glass 3 வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வியூவிங் ஆங்கிள்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போதும் போன்ல இருக்க அந்த மேட்டர் வந்து தெளிவா வந்து தெரியுது. அண்ட் டிஸ்ப்ளே வந்து பார்க்கிறதுக்கு நல்ல பஞ்சியா இருக்கு. கலர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட் ஆன மாதிரி இருக்கு. ஒரு ரெட் இந்த மாதிரியான கலர்ஸ்லாம் ரொம்ப வந்து சேச்சுரேட் ஆகி தெரியுற மாதிரி இருக்கு. பட் ஆனா அதுவும் பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. அடுத்து போனோட ஹார்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது இந்த போன்ல வந்து MediaTekோட Dimensity 810 5G அப்படின்ற சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 8GB RAM வந்து இருக்கு. அடிஷனலா நீங்க 5GB வந்து விர்ச்சுவல் RAM வந்து கன்வெர்ட் பண்ணி 12GB வரைக்கும் நீங்க RAM வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த போன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நார்மல் டே டு டே லைஃப்க்கு கண்டிப்பா ஒரு ஒர்த்தான போனா இருக்கும். இதை தவிர நீங்க வந்து ஹை எண்ட் கேம்ஸ்லாம் விளையாடும் போது அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவரேஜா தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 68 தான் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அண்ட் ப்ராசஸர் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இவங்க அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஓவராலா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களோட டே டு டே லைஃப்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். கேமிங்க்கு ஆவரேஜா தான் இருக்கும். அண்ட் இதை தவிர ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்க எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அடுத்து அப்படியே இதனோட சாஃப்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது இந்த போன் வந்து Android 12ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க இன்கேஸ் இந்த போனை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வரும்போதே Android 12ல தான் வந்து இருக்கும். அடுத்து இதனோட UI அப்படின்னு பார்க்கும்போது XOS 10.6 அப்படின்ற அந்த UI ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நிறைய யூஸ்ஃபுல்லான டூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில டூல்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே நல்லா இருக்கு. UI வைஸா பார்க்கும்போதும் ஓரளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மினிமலா கொடுத்தாங்க அப்படின்னா போன் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு பர்சனலான கருத்து. அண்ட் மக்கள் வந்து இன்ஃபினிக்ஸ் போன் வாங்குறதுக்கு லைட்டா பயப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதனோட சர்வீஸ் சென்டர் அப்படின்றத நான் எங்க போய் தேடணும் அப்படின்னு யோசிப்பீங்க. சோ இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000+ சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து நிறைய சிட்டிஸ்ல வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கேர் அப்படின்ற இந்த நேம்ல வந்து லான்ச் ஆயிருக்கு. சோ சர்வீஸ் பத்தி நாம இதுக்கு மேல வந்து இன்ஃபினிக்ஸை பேஸ் பண்ணி வந்து பயப்பட தேவையில்ல. சர்வீஸ் சென்டர்ஸ் நிறைய இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த போன்ல டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. பேஸ்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. சோ மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது இந்த போன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா AMOLED டிஸ்ப்ளே, நல்ல பெரிய டிஸ்ப்ளே அண்ட் ஸ்பீக்கர்ஸும் வந்து நல்லா இருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த போன்ல வந்து மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் போனோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன்ல 5000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ற மாதிரி 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த போன் கம்ப்ளீட்டா சார்ஜ் ஆகணும், 0 to 100 சார்ஜ் ஆகணும் அப்படின்னா 1 மணி நேரம் வந்து எடுத்துருக்குது. மற்றபடி மிக்ஸ்டு யூசேஜ் தான் நம்ம வந்து பண்ணி பார்த்தோம். அப்பப்போ கேம் விளையாடுறது,
அப்பப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்றது இந்த மாதிரி நாங்க ட்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 நாள் வரைக்கும் சார்ஜ் நிக்குது. நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணும்போது தாராளமா கேரண்டியா ஒரு நாளைக்கு வந்து சார்ஜ் நிக்கும். சோ பேட்டரி வைஸ் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது, சூப்பரா இருக்கு. அடுத்து இதனோட கனெக்டிவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.1ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் வைஃபை பாத்தீங்க அப்படின்னா 5 GHz பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து 5G ஃபோன் அப்படின்னு சொன்னா இல்லையா, இந்த 5G ஃபோன்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சில ஃபோன்ஸ்லாம் 8 தான் வந்து இருக்கும். இதுல 12 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே சூப்பரான விஷயம். அண்ட் இதை தவிர வைட் ஒன் L1 சர்டிபிகேட் இருக்கு. சோ நீங்க அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா HD கண்டென்ட் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். சோ ஃபைனலி கேமராவை பத்தி பார்க்கலாம். பேக்ல பாத்தீங்க அப்படின்னா வழக்கம் போல வந்து Infinix வந்து அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைமரி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 108 மெகா பிக்சல் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அந்த பாக்ஸ்லயே பார்த்தோன்னே நான் லைட்டா ஷாக் ஆயிட்டேன். இந்த 108 மெகா பிக்சலுக்கான வேலையை இந்த கேமரா பாக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கு. நான் Infinix இருந்து இதை வந்து எதிர்பார்க்கல. என்ன அந்த கலர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஓவர் சேச்சுரேட்டட் ஆன மாதிரி இருந்தது. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா கேமரா வைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2K வீடியோ ஷூட் வந்து உங்களால பண்ணிக்க முடியும் 30 fps-ல. அண்ட் அப்படியே கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒப்புக்கு சப்பானியா வந்து ஒரு டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் ஒரு AI லென்ஸ் அப்படின்ட்டு அந்த செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. அதுவே ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எடுக்கிற செல்ஃபிஸ் உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் வந்து நீங்க வந்து 2K வரைக்கும் வந்து உங்களால வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த ஷேக்கினஸ் வந்து இருக்கு, ஸ்டெபிலைசேஷன் இதுல வந்து கிடையாது. சோ ஃபைனலி இந்த போனோட பிரைசிங், ஆக்சுவலா இந்த போன் வந்து இப்ப மார்க்கெட்ல 18,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து 15,999 ரூபாய்க்கு இந்த போன் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த போனை நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா? இந்த போன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பை.